ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அது முதல் இயேசு மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மத்தேயு 4:17. இயேசுவின் முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள் என்பதாகும். அதுபோல யோவான் ஸ்நானகனும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தான். அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தின் முக்கியமான கருத்தும் மனம் திரும்புங்கள் என்பதாக காணப்பட்டது. மனம் திரும்புதல் என்றால் என்ன? நாம் பழகி போன செய்து கொண்டிருக்கிற காரியங்களை தவறு என்று கண்டு இருதயத்தில் குத்துண்டு நமக்குள் ஏற்படுகிற ஒரு திருப்பமாக காணப்படுகிறது. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டு தேவனுக்கு நேராக முழுவதும் திரும்புவதாகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற திருப்பதை தான் மனம் திரும்புதல் என்று கூறுகிறோம். மனம் திரும்பினவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். லூக்கா 3:8. அதுபோல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளையும் செய்வார்கள். அப்போஸ்தலர் 26:20. சகேயு இயேசுவை பார்க்கும்படிக்கு அத்தி மரத்தில் ஏறி மறைந்திருந்தான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து கொண்டு போனான். சகேயு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனுக்கும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்றார். அவன் அநியாயமாய் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்து விடும்படிக்கு தீர்மானித்தான். அது அவனுக்குள் ஏற்பட்ட மெய் மனம் திரும்புதலை காட்டுகிறது. ஆகையால் ரட்சிப்பை சுதந்திரித்தான். அத்துடன் ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக் கொள்ளுகிறவனுமாக காணப்பட்டான். சிலுவை கள்ளனும் கூட கடைசி நேரத்தில் தன்னுடன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை ஆண்டவராகவும் தன்னை ஆளுகிற ராஜாவாகவும் கண்டான். அவருக்கு ஒரு ராஜ்யம் காணப்படுகிறது என்றும் விசுவாசித்தான். ஆகையால், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்தான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவனுடைய வாழ்க்கையில் கடைசி நிமிடங்களில் கிடைத்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டான். தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொண்டான். இந்நாட்களில் மனம் திரும்பினேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது அவர்களுக்குள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளையும் அதற்குரிய கிரியைகளையும் பார்ப்பது கடினமாக காணப்படுகிறது. மனம் திரும்பினேன் என்றும் சொல்லியும் பழைய கசப்புகளும் மேட்டிமைகளும் வைராகியங்களும் மாம்சீக கிரியைகளும் காணப்படுகிறது. லஞ்சங்கள் வாங்குவதும் நீதியை புரட்டுவதும் கடன் வாங்குவதும் தகுதியாயிராத காரியங்களில் தலையிடுவதும் கர்த்தருடைய ஜனங்களுக்குள் காணப்படுகிறது. மனம் திரும்பினேன் என்று கூறியும் அதுக்கு அடையாளமாக பாவங்கள் கழுவப்படுவதற்கு ஞானஸ்தானத்தையும் எடுத்த பின்பும் வாழ்க்கை முறைகளில் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. நாம் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் கூறினார். ஆகையால் மிகவும் சமீபமாக காணப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மெய் மனம் திரும்புதல் உடையவர்களாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. யோவான் ஸ்நானகனின் பிரசங்கத்தின் முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 3:2. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தின் முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மத்தேயு 4:17. 12 சீஷர்களின் பிரசங்க ஊழியத்தின் முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தது. மார்க்கு 6:12. உயிர் தெழுந்த கர்த்தர் முதலில் பிரசங்கிக்க கட்டளையிட்டது மனம் திரும்புங்கள். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. லூக்கா 24:47. ஆதி விசுவாசத்தின் முதல் போதனை மனம் திரும்பி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:38. பவுலின் ஊழியத்தில் அவர் பிரசங்கித்த முக்கிய செய்தி மனம் திரும்புவதை குறித்து, தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அப்போஸ்தலர் 20:26, 26:20.
7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியில் முதல் ஆலோசனை, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. வெளிப்படுத்தல் 2:5. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட்.